தற்போதைய அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கண்மாயில் மண் அள்ளப்பட்ட சம்பவத்தில் 12 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் அதன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள குமாரலிங்கபுரம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைய உள்ள இடத்தில் பெரியகுளம் கண்மாய் பகுதியில் மணல் கொள்ளை நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் என்று இருந்தது. இதன் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் 12 லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் கனிம கொள்ளை நடப்பதாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட ஒரு 7 அதிகாரிகளை ஒரு சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட்டது என்பது குறித்தான ஒரு டைரியில் உள்ள பக்கங்கள், 2 பக்கங்கள் தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதில் ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு பணத்தொகை வழங்கப்பட்டது என்பது விரிவாக எழுதப்பட்டிருப்பதாகவும், இது ஒரு பகுதி எனவும் மற்றொரு பகுதி மீண்டும் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பக்கத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்.